சார்பாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொலியின் வாயிலாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்ந்து வரவேற்கிறேன். இந்த கால வேளையிலும் இதை கேட்கிற உங்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய கர்த்தர் காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் செய்தியுடைய தலைப்பு Our God is deliverance from devil, disease, destroy என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்முடைய தேவன் பிசாசிலிருந்தும் சாத்தானிலிருந்தும் தோல்வியிலிருந்தும் வியாதியிலிருந்தும் பலவிதமான பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கிற தேவனாய் என்ன பண்றாரு இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதனாலே நாம் செய்திக்கு தலைப்பாக 107வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அற்புதமான ஒரு வேத பகுதியாய் இருக்கிறது பாருங்க. 107 6வது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று முதல் முறையாக 6வது வசனத்தில் வருகிறது. மீண்டுமாக 13வது வசனத்தில் அதே வசனம் வருகிறது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீக்கலாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் 19வது வசனத்திலே இப்படியாய் சொல்கிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிற்கு அவர்கள் நீக்கலாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் 28வது வசனத்திலே அதே சங்கீதம் வார்த்தை வருகிறது. 28வது சங்கீதத்தில் அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவரை நீக்கலாக்கி விடுவிக்கிறார்கள். 107வது சங்கீதத்திலே 4 முறை தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், இக்கட்டுகளுக்கு அவரை நீக்கலாக்கி ரட்சித்தார் என்று சொல்ற வசனம் 4 முறை இந்த இடத்துல கடந்து வருகிறதா இருக்கிறது. இந்த உலகத்திலே ஆபத்து எதனால உண்டாகிறது என்று சொல்லும்போது, முதலாவது ஆபத்துக்கு இந்த உலகத்துல ஏன் இருக்குது, ஏன் கடவுளுக்கு ஆபத்தை வச்சாரு, ஆபத்து இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கமே அப்படின்னு தான் எல்லாம் விரும்புகிறோம். பாருங்க பிரியமானவர்களே, ஆபத்தை கர்த்தர் உண்டாக்குறது இல்லை, பொல்லாப்ப நாசமோசத்தை கர்த்தர் உண்டாக்குறது இல்லை. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை எல்லாவற்றையும் படைச்ச போது நல்லதென்று கண்டார், எல்லாமே நல்லா இருக்கிறது என்று தான் பார்த்தார். ஜீவனை மாத்திரம் தான் அவர் படைத்தார். ஆனால் பாருங்க, இந்த உலகத்துல ஆபத்துக்கு எதனால மனுஷன் திறந்து விட்டான் அப்படின்னா, பாவத்தின் காரணமாக இந்த உலகத்துல பொல்லாப்புக்கும் ஆபத்துக்கும் இதையெல்லாம் என்ன பண்ணலாம், மனுஷனுடைய தவறு, மனுஷனுடைய பாவம் காரணமாக பிசாசுக்கும் பாவத்துக்கும் திறந்து விட்டபடியினால மனுஷனுடைய கீழ்ப்படியாம, மனுஷனுடைய என்ன சொல்றது பேராசை, மனுஷனுடைய என்ன சொல்றது அந்த விழுந்து போன குணம், மாம்சீகமான குணத்தினால தான் இன்றைக்கு பலவிதமான ஆபத்துக்கள், பலவிதமான பொல்லாப்புகள், பலவிதமான நாசம் மோசங்கள் மனுஷனை எல்லாம் சூழ்ந்து கொள்ளுகிறதாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தரும் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இந்த உலகத்துல பாருங்க இருக்குது, பிசாசு இருக்கிறான், பாவம் இருக்குது, இன்னும் இருக்குது. பாருங்க, இயேசு பாவத்தை விடுதலை ஆக்கினார். ஆனா அவர் விசுவாசிக்கிறவங்களுக்குள்ளதான் அந்த பாவத்தை விடுதலை உண்டாகுது பாருங்க. ஆனா இந்த உலகத்துல பாவத்தின் வல்லமை என்ன பண்ண இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்குது. பிசாசு இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். மனுஷன் இன்னும் பாவத்துக்கு அடிமைப்பட்டு பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறபடினால பேராசையினாலும் பலவிதமான இச்சைகளினாலும் பலவிதமான கீழ்ப்படியாமையினாலும் விரோதத்தினாலும் மாம்சீகத்தினாலும் இந்த பிசாசுக்கும் சாத்தானுக்கும் திறந்து விட்டு பலவிதமான அழிவுக்கு காரணமாக ஆகிறதா இருக்கிறது. இதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, மனுஷனும் பாவமும் பிசாசும். சரி, இந்த 4 வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லுது. 4 வசனத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆபத்து பாருங்க வரும்போது இந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது, அவனுக்கு செல்லும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த ஆபத்துல இருந்து அவரை நீக்கலாக்கி என்ன பண்றாரு, ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். சொல்றது ஒரு காரியம், ஆபத்துக்கு
மனுஷ அறிவு பயன்படுத்துறாங்க, மனுஷனுடைய திறமையை பயன்படுத்துறாங்க, மற்ற யாராவது ஹெல்ப் பண்ண பார்ப்பாங்க, அங்க இங்க போவாங்க. ஆனா பெரிய காரியம் என்னதுன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரிடத்துல வரணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும், இயேசுகிட்ட வரணும். அப்ப அவர்களை என்ன பண்றாரு, அந்த ஆபத்துல இருந்து அவர் நீக்கலாக்கி என்ன பண்றாரு, ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இந்த 4 விதமான காரியங்களை நீங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் வந்து விடுவிக்கிற தேவன். அவர் God is deliverance God. முதல்ல பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல சொல்லிட்டு 7ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் பார்த்துட்டு 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்தகாரத்திலும் மரண இருளிலிருந்தும் அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். இந்த 13ஆம் வசனத்தில் ஆபத்துக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களை இக்கட்டில் விடுதி நீக்கலாக்கி ரட்சித்தார் என்று சொல்லும்போது 14 எதில் ரட்சித்தார் என்று சொல்லும்போது அவர் வந்து மரண இருளிலும் அந்தகாரத்திலிருந்தும் அவர்கள் கட்டுகளை என்ன பண்ணாரு, விடுதலை ஆக்கினார். இது மரண இருள் என்று சொல்லும்போது, அந்தகாரம் என்று சொல்லும்போது எதை குறிக்கிறதுனா இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானை குறிக்கிறது, பிசாசை குறிக்கிறது, அசுத்த ஆவிகளை குறிக்கிறது. கர்த்தர் யார் அப்படின்னா இந்த சாத்தானின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, அந்தகாரத்தின் பிடியிலிருந்து, மரண இருளின் பிடியிலிருந்து அவர் விடுவிக்க வல்லவராய் என்ன பண்றாரு இருக்கிறார். இயேசு மாத்திரமே என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த சாத்தானிலிருந்து, பிசாசிலிருந்து, பொல்லாத சக்தியிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் தேவகுமாரன். ஆமா, இயேசு கிறிஸ்து மாத்திரம் தேவகுமாரனா இருக்கிறார். ஆகவே தான் இவரால மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், சாத்தானிலிருந்து, பொல்லாத சக்தியிலிருந்து, அசுத்த ஆவியிலிருந்து என்ன பண்ண முடியும், விடுவிக்கப்படவே முடியும். இன்னைக்கு பற்பல மக்கள் வந்து பாருங்க, பில்லி சூனியத்தினாலும் பல மாந்திரிக கட்டுகளினாலும் செய்வினைகளினாலும் பொல்லாத அந்த பிசாசின் பிடியினாலும் அடிமைப்பட்டு, பாவத்துக்கு அடிமைப்பட்டு பொசஸ் ஆகி அவன் வாழ்க்கையை நாசமாகி கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வேலையில கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட பிசாசும் எப்பேற்பட்ட பொல்லாத சக்திகளும் இருந்து அவர் உங்களை என்ன பண்ற விடுவிக்கிறவராக இருக்கிறார். எதை சொல்லுகிற, அவர் சாத்தானை காட்டிலும் பெரியவர், உலகத்தில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இயேசு வாழ்ந்த காலத்துல பாருங்க, அவர் எங்கு திருந்து என்ன பண்ணாரு, பிசாசுகளை துரத்தி மக்களுக்கு என்ன பண்ணாரு, ஒரு விடுதலை என்ன பண்ணாரு தந்தார். அதனால்தான் சொன்ன விடுதலை நாயகன் சொல்லி முதல் பாடலை பாடணும் பாருங்க. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில அதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன உண்டாகுது, முதல் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அந்தகாரத்திலிருந்து, இருளிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகி இருக்குது பாருங்க. அது மெய்யான ஒரு விடுதலையா இருக்குது. குமாரன் விடுதலை ஆகினால் மெய்யாகவே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஒருவேளை பாவத்தின் காரணமாக உங்க வாழ்க்கையை திறந்து கொடுத்து பிசாசுக்கு அடிமைப்பட்டு பலவிதமான பிடியில் இருப்பீங்கன்னா, இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி வாங்க, அவரிடத்துல வாங்க, அவரை நம்பி பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டு பாருங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பலவிதமான தூக்கமின்மை, பலவிதமான பயம், பலவிதமான திகில், பலவிதமான அழுத்தம், எல்லாவற்றிலிருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றார், விடுவிக்கிறவராய் இருக்கிறார் பாருங்க. நிச்சயமா அதை செய்கிறவராக இருக்கிறார். அதற்காக தான் அவர் சிலுவை சுமந்தார், அதற்காகவே தான் இந்த பூமியில வந்தார் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில சொல்றோம் பாருங்க, எல்லா விதமான காரியத்தையும் விடுவிக்கிறவராக இருக்கிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, சாசம் விடுதலையாக்குறார். ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, 19:20 சொல்லுது, நாங்கள் ஆபத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டு நின்று நீக்கலாக்கி ரட்சித்தார் சொல்லி கீழே சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ரெண்டாவது டிசீஸ், வியாதி, நோவு. பாவத்தின் காரணமாக தான் இந்த உலகத்துல வியாதியும் நோவும் பலவீனமும், சொற்ப காலத்துல மரணமோ அற்ப காலத்துல மரணமோ, மனுஷன் வாழ வேண்டிய பலன் இல்லாம போய் சீக்கிரமா துரிதமா மறிக்கிறது, இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த எல்லா வியாதியிலிருந்து இயேசு பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, வியாதியை குணமாக்கும்படியாக வந்தார். ஆகவே இந்த இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த மக்களுடைய எல்லா விதமான வியாதிகள், நோவுகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர் விடுவிக்கிறவராக என்ன பண்றாரு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதான் அவர் நமது வசனம் அனுப்புறாரு. அந்த வசனம் தான் இயேசு தான் வசனம், வார்த்தை தான் இயேசு. இந்த பழைய ஏற்பாடுல சொல்ற வசனம் என்று சொல்றது இயேசு தான் வார்த்தையாக, தேவனுடைய வார்த்தையாக என்ன பண்ணாரு வந்தாரு பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது,
அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை தான் என்ன பண்ண மனுஷனாக மாறி என்ன பண்ண அந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லுவாருங்க. அப்ப தேவன் வார்த்தையா இருக்கிறாரு. அவர் நமது வார்த்தையை அனுப்பி, வார்த்தையாகி இயேசுவை அனுப்பி நம்மை அழிவுக்கு தப்புவித்து வியாதிக்கும் நோவுக்கும் பலவீனத்துக்கும் பலவிதமான பொல்லாத குணப்படுத்த முடியாத எல்லா வியாதியையும் இயேசு கிறிஸ்து நம்ம குணமாக்குறவராக இருக்கிறார். அதனால இயேசு வந்து பரம வைத்தியன் என்று சொல்றாரு. இயேசு சொல்றாரு, நானே உங்களுக்கு பரம வைத்தியன். துணியாளில் வைத்தியம் வேண்டியதெல்லாம் வேற யாருக்குன்னு கேட்கிறாரு பாருங்க. இந்த காலை வேலையை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ பற்பல வியாதியிலும் பற்பல நோய்களிலும் நீ அடிமைப்பட்டு இருக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த காலை வேலையில நீ அவரிடத்தை நோக்கி பார்த்து அவரை விசுவாசித்து அவரிடத்துல வருவீனா நிச்சயம் சொல்ற பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து உன்னை என்ன பண்ணுவார், எப்பேற்பட்ட வியாதிகளிலும் நோய்களிலும் உன்னை குணமாக்குறவனாக இருக்கிறாரு. ஒருவேளை விசுவாச சகோதரர்கள் என்ன சொல்ற பலவிதமான காரியங்களுக்கு திறந்து கொடுத்து சில நேரத்தில் வியாதி பண்ணலாம். அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை குணமாக்குறவராக இருக்கிறாரு, சுகம் தருகிறதா இருக்கிறாரு. மனுஷன் வியாதியோடு இருக்கிறது கர்த்தரோட சித்தம் இல்லை. சுகமா இருக்கிறது தான், ஆரோக்கியமா இருக்கிறது தான், நீடித்த நாட்கள் வாழ்வது தான், பலத்தோடு வாழ்வது தான் அவர் சித்தமா இருக்கிறார். அதை சொல்லுவார் வேதம், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவுள். வாழ வயதை போல மீண்டும் மாற்றுறாங்க. நாட்களுக்கு தக்கதான பலனை தருகிறான், காண்டாமிருகத்தின் பலனை தருவாராம். ஆக பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து ஒரு சாத்தானின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து மாத்திரமல்ல, அனுதினமும் இந்த உலகத்துல இந்த வியாதி ஒரு என்ன பண்ணுது, ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா, வேதனையா, வாரமா, கவலையா இருக்கிறது. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து வியாதியிலிருந்து குணமாக்குறவராக இருக்கிறார் என்று நற்செய்தி சொல்றது. இயேசுவை நம்பி பாருங்க, நிச்சயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா வியாதிகளும் இப்பொழுதே மறைந்து போவதாக. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு சுகமாக்குற வல்லமை இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குவாராக. மூன்றாவதாக பார்க்கும்போது 6ஆம் வசனம், தங்கள் ஆபத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவரை கேட்டு நான் சொல்லி கடத்து தாவரிக்கும் ஊருக்கு சேர அவர்கள் செவ்வையாக வழி நடத்தினார். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். பாருங்க, பல விதத்தில் வந்து தங்கள் வாழ்க்கைக்கு என்ன செய்யுது, பிழைப்புக்கு என்ன செய்யுது, என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி போகிறது, வாழ்க்கை எப்படி சேருது, வாழ்க்கை எப்படி நடத்துது, குடும்பத்தை எப்படி நடத்துது, தொழிலை எப்படி நடத்துது, வியாபாரத்தை எப்படி, வாழ்க்கை என்ன செய்யுது என்று திக்கு தெரியாம திசை தெரியாம அலைந்து திரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு, தங்கள் வழிகளை என்ன பண்றாரு, அவர் நடத்துகிறவராக இருக்கிறாரு. அவர்களை செவையான பாதையில, நல்ல பாதையில, ஆசீர்வாதமான பாதையில, நன்மையான பாதையில நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, விசாசம் பாவமும் என்ன பண்ணுதுங்க, மக்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி அது என்ன வழியில போகுது, எந்த வழியில போகுது எல்லாமே அடைப்பட்டு அவனுக்கு என்ன பண்ணுது, ஒரு இருண்ட இடத்துல போய் மாட்டிக்கொண்ட மாதிரி என்ன செய்யுது என்று திகைத்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க ஒவ்வொருவருக்கும். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேலையை நான் சொல்லுகிறேன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுது பாருங்க, நீ என்ன திக்கு தெரியாம இருக்கிற, எந்த வழி போட்டு தெரியாது இருக்கிற, என்ன செய்யணும் தெரியாம இருக்கிற, வாழ்க்கை வந்து சூன்யமா இருக்குதா, வாழ்க்கை ஒன்று இல்லாம இருக்குதா, உனக்கு வாழ்க்கையில குறைவு இருக்குதா, தரித்திரம் இருக்குதா, இல்லாம இருக்குதா, பசி இருக்குதா, பஞ்சம் இருக்குதா, நான் சொல்றேன், இந்த இயேசு கிறிஸ்து அவர் உன்னை இந்த எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கி உன்னை நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குவார். குறைவிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ஒன்றுமில்லாததிலிருந்து, தோல்வியிலிருந்து, பல விதத்தில் தோற்று போயிருக்கலாம். தோல்வி இருக்கிற வாழ்க்கையை அவர் நம்ம ஜெயமாய் மாற்றி உன்னை விடுதலையாக்கி நன்மையினால் திருப்தியாக்கி நீ போய் சேர வேண்டியது, போய் சேர்றதுக்கு, நல்லா போய் சேர்ந்து வெற்றியான இடத்துல வாழ்வதற்கு இந்த இயேசு கிறிஸ்து உன்னை என்ன பண்றாரு, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான தோல்விகளுக்கும் பயங்களுக்கும் அவர் என்ன பண்ற விடுதலை ஆக்கிறவராக இருக்கிறார். பாருங்க பிரியமான சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நான் என்ன செய்ய போறேன், இக்கட்டா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, நான் என்ன பண்ண போறேன், எதை பண்ண போறது, எப்படி என் வாழ்க்கை வெற்றியாக இருக்குது, எதை எடுத்தாலும் தோல்வியா இருக்குது, தோண்டு போய் இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா, துக்கத்தோடு இருக்கிறீங்களா, பாரங்களோடு இருக்கிறீங்களா, கவலையோடு இருக்கிறீங்களா, இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறாருங்க உங்களுக்காக, உங்களை தேடி வந்தவர். நிச்சயமா ஒரு தோல்வியை அவர் வந்து என்ன பண்ணுவாரு, வெற்றியாய் மாற்றுவார், ஜெயமாய் மாற்றுவார். கல்வாரி சிலுவையில உனக்காக உயிர் தெழுந்து சாத்தான தலையை நசுக்கி வெற்றி சிறந்தாரு. வாழ்க்கை நீ தோல்வியா இருக்க போறதில்லை, உன்
உன் வாழ்க்கை என்ன பண்ண போகுது? வெற்றியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? மாற்ற வல்லவராக இருக்கிறார். நான்காவதாக பாருங்க, அப்பொழுது தங்கள் ஆபத்திலே 28 கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர் நீக்கலாக்கி விடுவிக்கிறார், கொந்தளத்தை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதி உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தங்கள் நாணின துறைமுகத்துக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். பாருங்க, மூணாவது இயற்கை. இந்த இயற்கை சீற்றங்களை வரும்போது பாருங்க, பூமி அதிர்ச்சி, பலவிதமான வியாதி, பலவிதமான வெள்ளங்கள், சீரழிவுகள். இந்த சொல்லும் போது எல்லாம் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் கடவுளால் தான் உண்டாயிடுச்சு. அப்படி இதெல்லாம் மனுஷன் கடவுள் உண்டாயிடுச்சு. ஒரு காரியம் புரியலன்னு ஒரு கடவுள் உண்டாயிடுச்சு. பாருங்க, கடவுள் என்ன சொல்றது? சுனாமியை வர வைக்கிறது இல்லை, அவர் பூமி அதிர்ச்சியை வர வைக்கிறது இல்லை, அவர் என்ன பண்றது இல்லை, கொள்ளை நோயை வர வைக்கிறது இல்லை, அவர் பல விதமான என்ன சொல்றது இயற்கை சீற்றத்தை கடவுள் வர வைக்கிறது இல்லை. எல்லா விதமான காலநிலைகளை என்ன பண்ணா மனுஷனே என்ன பண்ணா மாற்றி எல்லா சீரழிவுகளுக்கும் மனுஷன் தான் என்ன பண்றா காரணமா இருக்கிறான் பாருங்க. ஆகவே அப்படிப்பட்ட சீரழிவுகள் வரும்போது கொந்தளிக்குது பாருங்க. எத்தனை முறை பாருங்க, இயேசு கிறிஸ்து போது கடல் கொந்தளிக்குது பாருங்க, காற்று வீசுது பாருங்க. அதை அமர்த்தி என்ன பண்றாரு? போய் சேர இடத்துக்கு என்ன பண்றாரு? போய் சேர வைக்கிறார். நம்ம வாழ்க்கையில பாருங்க, இந்த உலகத்துல வாழ்றோம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் மனுஷனுக்கு, தண்ணீரினால, நீரினால, தீயினால, உலகத்தினால பல பிரச்சனைகள் கொந்தளிக்குது பாருங்க. வாழ்க்கையை கொந்தளிக்குது. என்ன செய்யுது? ஏது செய்யுது? தேசமே கொந்தளிக்குது, ஜனங்கள் கொந்தளிக்கிறாங்க. ஐயோ, இதுல இருந்து நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா? யாராவது விடுவிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் ஒழுங்காகாதா? இதெல்லாம் சீர்படாதா? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? கதறி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. இப்படி கதறி கொண்டு இருக்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுங்க, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் இக்கட்டுக்கு நீக்கலாக்கி ரட்சித்தார். இந்த கொந்தளிப்பை அமர்த்துகிறார் பாருங்க, காற்றை அமர்த்துகிறாரு பாருங்க, ஒழுங்கின்மை ஒழுங்காகிறார் பாருங்க, இருள சரியாகிறார் பாருங்க, எல்லா வித குழப்பத்தை நீக்கிறார் பாருங்க, மனுஷனுக்கு பயத்தை எடுத்து போடுகிறார் பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த இயேசுவை நோக்கி பாருங்க, இந்த இயேசுவை நம்பி பாருங்க, இந்த இயேசுவிட்ட வந்து பாருங்க. இந்த உலகத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், 1000 சீரழிவுகள் இருக்கட்டும், 1000 போராட்டங்கள் இருக்கட்டும், 1000 உபத்திரங்கள் இருக்கட்டும், 1000 விதமான என்ன சொல்றது பல விதமான இக்கட்டுகள் இடுக்கட்டுகள் இருக்கட்டும், நான் சொல்றேன் பாருங்க, அவர் நாமத்தை இயேசுவை விசுவாசி பாருங்க, இயேசு விட்ட வந்து பாருங்க, எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிக்கிறவரா இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? எல்லாவற்றிலும் உங்களை விடுவிக்கிறவரா இருக்கிறார், எல்லாவற்றையும் உங்களை ஒழுங்குபடுத்துகிறவரா இருக்கிறார், எல்லாவற்றையும் உங்களுக்கு சரிபடுத்துகிறவரா இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பாருங்க. ஆகவே இயேசு உங்களை முதல்ல சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கிறார், டெவிலிருந்து விடுவிக்கிறார், டிசீஸ்லேருந்து விடுவிக்கிறார், டிஃபீட்லேருந்து விடுவிக்கிறார், டிஸார்டர் என்ன பண்றாரு? டிஸ்ட்ராயிலிருந்து உங்களை என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் என்ன பண்றாரு? தருகிறார். இயேசு கிறிஸ்து தான் குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லுகிறது. வேற பாருங்க, இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். இந்த இயேசுவாகிய சத்தியம், சத்தியமாகிய இயேசுவை நீங்கள் அறிவீங்கன்னா, அறிந்து கொள்வீங்கன்னா, ஏதோ பார்க்கறது இல்லை, போடுறது இல்லை, இந்த வசனத்தின் மூலமா, அந்த வார்த்தை கேட்கறது மூலமா இந்த உள்ளத்துல இயேசுதான் ஆண்டவர் என்ற ஒரு அறிவு வருது பாருங்க. அந்த அறிவு உங்க வாழ்க்கையில் வந்துச்சுன்னா பாருங்க, மிகப்பெரிய ஒரு விடுதலை உங்க வாழ்க்கை உண்டாகும். உள்ளத்துல இருக்கிற இருள்லாம் போகும், கட்டுகள் போகும், சங்கிலிகள் எல்லாம் அறுபடும். நீங்க எதுல இருந்து ஃப்ரீயான மாதிரி என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க பாருங்க. இந்த இயேசு நிச்சயமா உங்களுக்கு விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த விடுதலையில நீங்க வாழுறீங்க, நீங்க விடுவிக்கப்பட்டீங்க. இந்த விடுதலை ஆக்கப்பட்டது உண்மை, அது சத்தியம், அது நிஜம். நம்புங்க. சாத்தான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, பொல்லாத சக்தி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, வியாதி நோவு பலவீனம் ஒன்றும் செய்ய முடியாது, பலவிதமான தோல்விகளும் என்ன பண்ண முடியாது, உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிட முடியாது, பலவிதமான இயற்கை பேரழிவுகளும் பலவிதமான சீற்றங்களும் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கைக்குள்ள நம்ம வர முடியாது. ஏன்னா இயேசு இவற்றின் பிடியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்புங்க. இயேசு என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார், நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன்,
நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். அந்த விடுதலை உண்மையான விடுதலை, அது நிஜமான விடுதலை, அது நிரந்தரமான விடுதலை. அந்த விடுதலை நிமித்தமா நான் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கிறேன். ஐ எம் சேஃப், ஐ எம் சவுண்ட் சைட். நான் சேஃபா இருக்கிறேன், நான் ப்ரொடெக்ஷனா இருக்கிறேன். நம்ப ஆரம்பிங்க பாருங்க. நீங்க இயற்கை விடுதலையின் சுவாச காற்றை, விடுதலையின் ஆசீர்வாதங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? அனுபவிப்பீங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நல்லவர். இந்த காணொலி மூலமா கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இயேசு கிறிஸ்து நல்லவர். உனக்காக சிலுவை சுமந்து, உனக்காக ரத்தம் சிந்தி, உன்னை விடுவிக்கும்படியாக அந்த பூமியில் வந்தார் பாருங்க. அவர் இன்றைக்கு விடுதலை செய்வதற்கு என்று தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு உள்ளத்தில் நம்பி பாருங்க, அவர் கூப்பிட்டு பாருங்க. எல்லா பிரச்சனையிலிருந்து, எல்லா பாரத்திலிருந்து, எல்லா கவலையிலிருந்து அவர் எடுத்து போடுவார். ஒரு இலை பார்வை தருவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். உங்கள் கண்ணீரை படைப்பார். இந்த இயேசு பாருங்க. அந்த காலையில ஒரு நிம்மதி உண்டாகும் பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும். ஐயோ, இனி நான் எதுக்கும் பயண மாட்டேன், எந்த சக்தியை என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நம்பிக்கை பிறக்கும் பாருங்க. நிச்சயம் நீங்க கரை சேருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை, நிச்சயம் எல்லா விதமான காரியத்திலும் எழுந்து வந்துடும் ஒரு நம்பிக்கை வர பாருங்க. இதெல்லாம் இயேசு தருகிறார் உங்களுக்கு. அல்லேலூயா. நிச்சயம் தருவார். இயேசு நல்லவர். வாழ்க்கையை ஒருவேளை இலைப்பாறுதல் இல்லாத இருக்குதா, உள்ளத்துல ஒரு குமுறல் இருக்குதா, ஒரு சந்தோஷம் இல்லாத இருக்குதா, ஆண்டவர் ஒரு இலைப்பாறுதல் தருவார். உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். உங்க கவலை கண்ணீரை எடுத்து போடுவார். வாங்க இயேசு வந்தேன், இயேசுவை நம்பி பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்க, விசுவாசித்து பாருங்க. நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கை நீங்க மட்டுமல்ல, இயேசு விசுவாசிக்கிறதுனால உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஒரு திருசமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மழையை போல, பனியை போல ஒரு வார்த்தையை கொண்டு நான் போஷித்தீங்க, நடத்துனீங்க. கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒரு பெரிய மாற்றம், ஒரு விடுதலை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சுகம், ஒரு பலம் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். அல்லது சாத்தானின் பிடியிலிருந்தும், வியாதியின் பிடியிலிருந்தும், தோல்வியின் பிடியிலிருந்தும், பலவிதமான பிரச்சனையில் இருந்தும், விசாடம் இருந்தும், பேரழிவில் இருந்தும் இந்த மக்களை காக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாமத்தை நம்பி இருக்கிறபடியால், விசுவாசித்து இருக்கிறபடினால நீர் காப்பாற்றுகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். உமது கரங்களோடு கூட இருக்கட்டும். நீர் நல்லவருக்கு ருசிக்கட்டும், முகமுகமாய் அறிந்து கொள்ளட்டும். நீர் இவருக்கு வெளிப்படுத்தினீராக. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மகான்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.